நேத்து பறிச்சதெல்லாம் மூட்டை கட்டி பேக் பண்ணியாச்சா? பண்ணிக்கலாம்யா, பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாயான்னு ஒரு வாரமா இதையே சொல்லிட்டு இருக்க. 2 நாள் நான் இந்த பக்கம் வரலன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. சார், அது வந்து நான் என்ன நினைச்சேன்னா, உன்னை யார் நினைக்க சொன்னது? அதுக்கு தானே நான் இருக்கேன். சார் புரிஞ்சுதா? புரிஞ்சுது போ, சார். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணு போ. சரி சார். அட, யார் இது? வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். என்ன டீச்சர், வழி மாறி வந்துட்டீங்களா? வழி மாதிரிலாம் வரல, உங்களை பார்த்துட்டு போலன்னு தான் வந்தேன். வீட்ல போய் கேட்டோம், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் உடனே வந்துட்டோம். உங்களை சீக்கிரம் பிடிக்க முடியாது இல்லையா? அது புடிச்சு பார்த்தா தானே தெரியும். இவங்களை தெரியும்ல, சிஸ்டர் ஃபிளமினா. நாங்க ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். உங்களால தான் அதுல இருந்து எங்களை காப்பாத்த முடியும். பிரச்சனைன்னு வரும்போதாவது என் ஞாபகம் வருது. ரொம்ப சந்தோஷம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஸ்கூல் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு எங்களுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வேணும். அதான் கவர்னரே வராரு. அதுக்கு மேல யாரு சீஃப் கெஸ்ட்? அதை ஏன் சார் கேக்குறீங்க? கவர்னர் வரேன்னு முதல்ல ஒத்துக்கிட்டாரு. அதை நம்பி நாங்க இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிட்டோம். அதான் தெரியுமே, எனக்கும் கிடைச்சது. இன்னைக்கு காலையில பார்த்தா ஒரு மெசேஜ், கவர்னர் கேன்சல் த ப்ரோக்ராம்னு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. அப்ப பெரிய பிரச்சனை தான். இப்ப எல்லா பிரச்சனையும் பிரின்சிபல் பத்மினி டீச்சர் தலைமையில ஏத்தி வச்சுட்டாரு. நீங்க தான் எப்படியாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். நான் எங்க போய் யாரை தேடுவேன்? நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிஸ்டர்? எப்பேற்பட்ட ஸ்டாரா இருந்தாலும் சார் டேட் கட்ட கொடுத்துருவாங்க. லைன் கிடைக்கலையா சார்? ரிங் ஆயிட்டு இருக்கு. ஹலோ, வாசு அண்ணன் தானே? நான் கேகே பேசுறேன். கேகே நாதன், கொடைக்கானல்ல இருந்து. அப்படியா? என்னைக்கு வருவாருன்னு தெரியுமா? கண்டிப்பா. ஊருக்கு வந்தா உங்க வீட்டுக்கு வராம இருக்க முடியுமா? சரி, நான் அப்புறம் பேசுறேன். சரி. அவரு மெட்ராஸுக்கு போயிருக்காரு, ஏதோ ஃபிலிம் டிஸ்கஷனா. அப்போ அவர் வரமாட்டாருல்ல? விஜயகுமார் சார் கிடைப்பாரா சார்? போட்டோ வேணா கிடைக்கும். நீங்க பாருங்க, இஎம்எஸ் ராஜா, முரளி, விஜயகுமார் இவங்களெல்லாம் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. அவங்கெல்லாம் ரொம்ப பிஸியானவங்க. அது மட்டும் இல்ல, அவங்களெல்லாம் எனக்கு தெரியுமே தவிர அந்த அளவுக்கு நெருக்கமா பழகல. சொல்ல போனா நான் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறதுன்னு பார்த்தா சந்திரதாஸ் கூட தான். என்ன, சந்திரதாஸா? அப்படின்னா சந்திரதாஸ் சரி போதும் சார். சிஸ்டர், சந்திரதாஸ் சார் மட்டும் கிடைச்சா நம்ம ரொம்ப லக்கி. எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் சார். நடக்கிற விஷயத்த பத்தி பேசுங்க. சந்திரதாஸ் இப்ப கல்கட்டால இருக்காரு. நம்ம ஊர் ஆளுங்களே கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் அவர் எப்படி? அப்படின்னா வேற யாரு சார் கூப்பிடுறது? அதுக்கு இங்க இருந்து போன் பண்ணிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. நாமளே இறங்கி போய் தேடணும். என் கூட வர நீங்க தயாரா? எங்க சார் வரணும்? சொல்றேன், கூட வாங்க. நேரா போய் தேடி பிடிக்கணும். என் கூட வர நீங்க ரெடியா? நாங்க வர ரெடி சார். அவர் இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்காரு. அவர் இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்காரு. ஓ, இருக்காரு. குடுக்குறேன், உங்க பொண்ணுதான். யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு இல்லன்னு சொல்லணும். போன் எடுத்த உடனே இல்லன்னு சொல்லிடுவே. ஐயோ, எஸ்டிடி கால் முதல்ல பேசுங்க. என்ன திட்டத்தெல்லாம் அப்புறம் திட்டிக்கலாம், பேசுங்க. ஹலோ மணிக்குட்டி, வீட்டுல இருந்தா பேசுற? நீ எப்பம்மா வந்த? அது சரி. எங்க இருந்து? ஐயோ, நான் இங்கேயே தான் இருந்தேன். எல்லாம் இவனால. அவன நாசமா போச்சு போ. நம்பர் ஏதாவது கொடுத்தாரா? ராத்திரி திரும்ப ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்புறம் வேற என்ன விசேஷம்? அண்ணன் ஃபோன் பண்ணானா? அவங்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. நீ எப்போ ஹாஸ்டலுக்கு போலான் இருக்க? அது சரி. அப்புறம் ஒரு வேளை அவர் இங்கே வரதா இருந்தா இந்த வாரம் நான் வரமாட்டேன். அடுத்த வாரம் ஹாஸ்டல்ல வந்து பார்க்குறேன். ஓகே. யோ, நீ திருந்தவே மாட்டியா? ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? இத்தனை வயசாச்சு, கொஞ்சமாவது மூளைன்னு ஒண்ணு இருக்காயா உனக்கு? நீங்க இப்படி திடீர்னு கேட்டாலும் உங்களை எடுத்து காட்டவா முடியும் மூளைய? எனக்கு யாராவது போன் பண்ணா நான் இல்லன்னு சொல்ல சொல்லி யாரையும் உங்ககிட்ட சொன்னா? நான் மட்டும் அப்படி சொல்லலைன்னா தினம் இங்க அன்னதானம் பண்ணி. அதெல்லாம் ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். சமையல் பண்றது நீங்களா நானா? யாராவது உங்களை கேட்டு போன் பண்ணா ஊர்ல இல்லன்னு சொல்ல சொல்லி நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதுக்காக யார் போன் பண்ணாலும் அதையே சொல்லுவியா? இதனால எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய மனுஷன் இந்த நிமிஷம் என் வீட்டுல என் கூட பேசிட்டு இருந்திருப்பாரு. அவ யாரு? சந்திரதாஸ். என்ன சந்திரதாஸ்? அப்புறம் என் வாயில அசிங்கமா ஏதாவது வந்து போய் தூங்கியா? யோ, தமிழோட நாவலுக்கும் எழுத்துக்கும் அடையாளமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற சந்திரதாச உனக்கு தெரியலன்னு சொல்றியே, அப்புறம் எப்படியா உன்னை தமிழன்னு சொல்ல முடியும்? அது எனக்கு தெரியாதனால குடிமொழிக்கு போயிட்டு போறது இல்லையே. நீங்க குதிக்கிறத பார்த்தோன்னே வானம் இடிஞ்சு விழுந்துட போறது, பூமி பொழந்துட போறதுன்னு நான் என்னமோ பயந்துட்டேன். போங்க. நல்லா பயந்த போ. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை?
நீங்க போய் முதல்ல தூங்குங்க போங்க. கழுதிக்கு கற்பூர வாசனை தெரிய வேண்டாம். காகிதம் கிடைச்சா பொருள் திங்கிறதுக்கு. வாயை மூடி தூங்கியா, இல்லைன்னா என் வாயில இருந்து வண்டையா வரும். சரி சரி, நீங்க போய் தூங்குங்க போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நீங்க ஃபோன் பண்ணது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சிஸ்டர் கூப்பிட்டுட்டு உடனே வந்துட்டேன். எப்படியோ கடவுள் காப்பாத்திட்டாரு. அது சரி, அப்ப நான் அவுட்டு, கடவுள் என்ன? இங்க பாருங்க, அவர் வர விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இருந்தும் நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். எதுக்காக? அன்பு. நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? எனக்கு அது தெரியாதா சார்? அவர் எப்ப வர்றாரு? எப்ப வராருன்னு கரெக்டா சொல்ல முடியாது. இன்னைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். நேத்தே வந்திருக்க வேண்டியது. என் வீட்டுல இருக்கே ஒரு பெருசு, அவனால வந்தது. திரும்ப அவரே போன் பண்ணி இன்னைக்கு நைட்டே வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் கல்கட்டால இருந்தானே சார் வராரு? இல்ல, அவரு ஊர்ல தான் இருக்காரு. சொந்த ஊருக்கு வந்து 1 வாரம் ஆச்சான். எப்படியோ நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க டீச்சர். அந்த நாக்க கொஞ்சம் நீட்டுங்க. உங்க நாக்க நீட்டுங்க. நாக்கா? எதுக்கு? முதல்ல நீட்டுங்க சொல்றேன். நல்லா நீட்டுங்க, பார்க்கணும். பாத்தீங்கல்ல, கருநாக்கு. நேத்து தான் கேட்டாங்க சந்திரதாஸ் வருவாரான்னு. இன்னைக்கு வந்துட்டார்ல. ராசியான நாக்கு. அவர் ஊருக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சம்மதிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சம்மதிப்பார்ல? அது அவரை நேர்ல பார்த்து பேசி சம்மதம் வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. நாங்க இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசினது அதான் இல்லையே. இப்ப வர போறாருல, நேரடியா கேட்டுருங்க. நான் அப்பவே சொன்ன மாதிரி அவர் ஊருக்கு வர விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இந்த நேரத்துல போய் அவர்கிட்ட ஃபங்க்ஷன் அது இதுன்னா அவ்வளவுதான், நான் தீந்தேன். சரியான முன்கோபக்காரன். அப்படியெல்லாம் சொன்னா முடியாது. நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கணும். என்ன டீச்சர் நீங்க, நான் இவ்ளோ சொல்லியும் உங்களுக்கு இன்னும் புரியலையா? எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். இங்க பாருங்க, என் கண்ணை நல்லா பாருங்க. எனக்காக இத பண்ணுங்க. என் ஆசை இது. எனக்காக இத பண்ணுவீங்கல்ல? ஏமாத்திடாதீங்க. அது வந்து எதுக்கும் யோசிக்காதீங்க. எனக்கு சத்தியம் பண்ணுங்க. ம். எனக்கு வாக்கு கொடுங்க. சத்தியமா. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். வந்துட்டா, ஓடி வாங்க சீக்கிரமா. வாங்க, நமஸ்காரம். இதை பிடிங்க. பிடிச்சு. நீங்க சொன்னது இவாள தானே? அட கடவுளே, ஏமாத்திட்டியே. ஏமாத்திட்டானா? இந்த உலகம் பூரா ஏமாத்துறவனா இருக்கான். எனக்கு தான் மாலையா? ஏய் கண்ணா, நீ ரொம்ப பாசக்கார பையன்டா. போடு. நீங்க எங்க இருந்து வரீங்க? கேவிஆர் எங்க இருந்து வேணா வருவான். ஆகாசத்துல இருந்து குதிச்சு கூட வருவான். ஏன் பூமிக்குள்ள இருந்து கூட ஏந்து வருவான். அதான் கேவிஆர். கேவிஆருக்கு அங்கீகாரம் கொடுக்க எந்த அகாடமியும் தேவையில்லை. எந்த பல்கலைக்கழகமும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். தோ ஒன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போடா. போடு. அது இல்லனே, நான் சொல்றது கொஞ்சம் போடுறா மாலை போடுறா. நானே போட்டுக்கிறேன். நாசமா போச்சு. எல்லா பிளானும் சொதப்பிக்கிச்சு. இந்த குதி குதிக்கிறாரு இவர் யாரு? என்னைய யாருன்னு கேக்குறான். யாரா இந்த நாய்? யார பார்த்து நாய் என்ன சொன்ன? நீ நாயும் அவர் மட்டும் இப்படி சொல்லலாமா? நான் புரியுது சார். ஏன் மன்னிட்டுருங்க சார். அடியே ஒரு கலைஞர். அதுக்காக நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்ல. இவனுங்க கொடுக்கிற பென்ஷன் எல்லாம் வேணான்னு விட்டுட்டு வந்தவனா? டேய், உனக்கு இந்த அண்ணனோட திறமை பத்தி தெரியாது? நல்லா தெரியும். இன்னைக்கும் என்னோட கவிதை எல்லாம் கல்வெட்டு மாதிரிடா. என்னோட இந்த சத்தம் இடி முழக்க மாதிரி. இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கணும்டா. பாட்டு பாடணும், என்ஜாய் பண்ணணும். வாடா டேய், வாடா போலாம் வாடா. இன்னைக்கு வேண்டாம், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெளி வேலை இருக்கு. நாம இன்னொரு நாள் பார்க்கலாமே. பஸ் ஏறி கஷ்டப்பட்டு உங்க ஊருக்கு வந்து டாக்ஸில ஊரு மொத்தம் சுத்தி உன் வீட்டை கண்டுபிடிச்சு வந்தா நீ என்னவா என்ன நாள் பாக்கலான்றா? என்கிட்ட எப்படி பேசலாம்? அது இல்லன்னு, இன்னைக்கு வேற ஒரு கெஸ்ட் வராங்க. யார் வேணா வரட்டும், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். ஐயோ அண்ணா, அவர் அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல. அவரு ரொம்ப முக்கியமான ஆள். அழியாடுற அந்த அளவுக்கு முக்கியமான ஆளு. அது
அது வந்து அண்ணா நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இந்த டாக்ஸிலேயே ஊருக்கு போயிடுங்க. அடுத்த வாரம் நான் ஊருக்கு வரும்போது அங்க வந்து உங்களை மீட் பண்றேன். இந்தாங்க இதை வச்சுங்க. அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. வந்துட்டல்ல ஒரே ஒரு இல்ல, நான் சொன்னா கேளுங்க. இல்ல, அடுத்த வாரம் நான் ஊருக்கே வரேன்னு சொல்றேன். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இனிமே ஊருக்கே வரமாட்டேன். அண்ணா சொல்றத கேளுங்க. போடா நீ போடா. ஏய் கண்ணா, என்னோட திறமை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தெரியாமலா? வாங்க வாங்க, ஆமா, வாங்க. சொல்றத கேளுங்க.